அவர் வந்து குஜராத் போயிருந்தார். இது மாதிரி டூரிஸ்ட் மாதிரி போயிருந்தார். இல்லை உங்கள் ட்ராமா நடந்து, ஆமாம் அவங்க ட்ராமா நடந்து அதுக்காக போயிருந்தபோது அப்போவே இவர் நரேந்திர மோடி வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தார். அவர் போய் பார்க்கணும்னு ஒன்றும் ப்ரீவியஸ் அப்பாயின்மெண்ட்டில் ஒன்றும் இல்லை, நேராக போயிருக்காங்க. அதை வாசலில் இருக்கிறவர்கிட்ட இது மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வரோம், நாங்கள் சீஃப் மினிஸ்டர் பார்க்க சரி உள்ளே போங்கன்ட்டாங்க. அதை அப்போ உள்ளே போன பிறகு யாரும் நாங்கள் ஒத்துறவே இல்லை. அவர் ஒரு 4-5 படி இருக்குது, 2 வாசப்படி இருக்குது, இடது பக்கம் ஒரு சேரில் அவங்க அம்மா உட்காந்துருந்தாங்க. இவர் இடதும் வலதுமாக போயின்னு வந்திருந்தார். ஒரு ஸ்டேஜில் இவங்களை கவனிச்சு உள்ளே வாங்க அப்படின்னாரு. அப்புறம் வந்தோன்னே உங்களோட பேசி உங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை, இது என்ன ஒரு விதமான கெடுபடியும் இல்லைன்னு போய் உட்கார்ந்தப்புறம் நீங்கள் யாரும் கேட்டால் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காரு. உங்களால் தான் நான் இப்போ சிஎம்மாக இருக்கேன்னாங்க. இவருக்கு புரியல, நாம் இருக்கிற தமிழ்நாடு, நம்மளால் எப்படி அவர் சிஎம்மாக இருக்க முடியும்ட்டு. அப்போ சொன்னாரா அவருடைய தொகுதி வந்து மணிநகர் பூரா சவுத் இண்டியன்ஸு தமிழ் பேசுகிறாங்க. அவங்க போட்ட ஓட்டு தான் நான் இன்றைக்கி சிஎம்மாக அங்கே உட்காந்துருக்கேன்னு சொன்னாரான். இப்போ பெருமையாக இருந்தால் அதை சொல்கிறதுக்கு ஒரு மனசு ஒன்று இல்லையா, அது எனக்கு ரொம்ப கௌரவமாக இருந்து. ஒரு விதமான ப்ரீவியஸ் அப்பாயின்மெண்ட்டில் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, இருந்தபோது சர்வசாதாரண போய் அவரோட போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். அவர்